கம்பைலர் டிசைனோட இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதோட சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா CS 3501 இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் யூனிட் 1ல் 5 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வெரி இம்பார்ட்டண்ட் 3 டாபிக். ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட், லெக்சிமி, டோக்கனு, பேட்டர்னு, இது கூட ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். மூணாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டு NFA. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக எக்ஸாமில் எழுதலாம். ஓகேவா? 3 டாபிக் முதல்ல பார்த்துட்டு டைம் இருந்தால் ரோல் ஆஃப் லெக்சிகல் எழுதர், அதுக்கப்புறம் இன்புட் பஃபரிங்னு 5 டாபிக் இருக்குது. இது நீங்கள் நல்லா இருந்ததுன்னா யூனிட் 1 ஸ்கோர் நல்லா பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் 2ல் 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னா ப்ரெடிக்டிவ் பார்சர், SLR பார்சர். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் 2. அதுக்கப்புறம் LR பார்சர், LAR பார்சர். ஓகே யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக யூனிட் தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். அதில் 4 டாபிக், அந்த 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்டாக்ஸ், டைரக்டிவ் டெஃபினேஷன், சிம்பிள் டைப் செக்கர், அதுக்கப்புறம் 3 அட்ரஸ் கோடு, பேக் பேட்சிங். இது முதல்ல பார்த்துருங்க. இது 2, இதுக்கப்புறம் இது 2. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் இதை படிங்க. டைப் செக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சின்டாக்ஸ் 3. ஓகேவா? இது யூனிட் 3யோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். யூனிட் 3 லாஸ்ட்டில் பாருங்கள், ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெருசான யூனிட்டு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும். அதனால நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு சரண இது 4 டாபிக் ஆகுது, நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. யூனிட் 4ல் 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இஷ்யூஸ் இன் டிசைன் ஆஃப் கோட் ஜெனரேட்டர், இது கொஷின் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த கொஷின் கூட பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பேராமீட்டர் பாசிங், டிசைன் ஆஃப் சிம்பிள் கோட் ஜெனரேட்டர் பார்த்துருங்க. இது 4 டாபிக் தான் யூனிட் 4ஓட இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் கூட 4 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன், டேக் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் பேசிக் லோட்ஸ், பேசிக் பிளாக், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பீப் ஹோல், குளோபல் டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ் படிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் ரொம்ப குறைச்சி தான் கொடுத்துருக்கோம். ஆனாலும் இது 90% வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இதில் 90% கன்ஃபார்மாக வருதுலாம். இவ்வளோ டாபிக்ஸ் நீங்கள் கவர் சாலிடாக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 80 to 90% எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம மோர் இன்ஃபர்மேஷனுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே.